எப்படி இவர்கள் வழியானார்கள்? பிறகு இவர்கள் இப்படி வாழ்க்கையிலே அல்லாஹுவை நோக்கி இவர்களின் பயணம் தொடங்கியது. வழக்கமாக குழந்தைகளைப் போல குரானை முடித்து ஹாஃபிஸ் ஆகி தோட்டம் துறவு என்று பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விவசாய சூழ்நிலையின் பின்னணியில இருக்கிற அஜ்மீர் நாயகம் அவர்கள் திடீரென்று எப்படி ஆரிஃபு பில்லாவின் பாதைகளிலே வந்தார்கள் என்று நாம் யோசிக்க துவங்கினால், ஒரு நாள் தங்கள் தோட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். யாரோ ஒரு நல்லடியார் வருகிறார். பார்ப்பதற்கு இறைநேசரை போன்ற தோட்டம். அஷேக் இப்ராஹிம் அல் கந்தூரி என்றவர்களை சொல்லுகிறார்கள். வந்தார். வந்த உடனே எல்லாரையும் வரவேற்பதை போலவே கஜா முஹைனுத்தீன் சிஷ்தி ரஹிமஹுல்லா அவர்கள் இவர்களையும் வரவேற்று அமர வைத்து வரவேற்பு கொடுத்து தோட்டத்தினுடைய திராட்சை பழத்தினுடைய ஒரு கொத்தை பறித்து எடுத்து தட்டில வைத்து கண்ணியமாய் விருந்தாளிக்கு பழம் தருகிறார்கள். பேரிச்சம்பழத்தை அந்த ஷேக் சாப்பிட்டு முடிக்கிறார். அவர் என்ன நினைத்தாரோ, ஜோப்பிலே கைவிட்டு ஒரு பொருளை எடுத்து கொடுத்து இதை சாப்பிடு என்று சொன்னார். முஹைனுத்தீன், இதை சாப்பிடுங்கள். ஒரு சில கிதாபுகளில் அது என்னன்னு பாக்குறப்போ இனிப்புடன் கலந்த எள்ளினால் செய்யப்பட்ட, நம்ம ஊர்ல எள்ளுருண்டன்னு சொல்றோம்ல, அந்த எள்ளுருண்டன்னு சொல்லலாம். ஜோப்ல இருந்து எடுத்து கொடுத்து இதை சாப்பிடுன்னு சொல்றாங்க. முஹைனுத்தீன் சிஷ்தி கத்தசல்லா அவர்கள் அதை சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு மென்று விழுங்கிய உடனே அவர்களின் துனியா வேற மாதிரி மாறிடுச்சு. அவங்களுக்கு தோட்டம் பிடிக்கல, துறவு பிடிக்கல, மக்களை பிடிக்கல, சொத்து சுகம் பிடிக்கல, ரிசுக்கு பிடிக்கல. பூராத்தையும் எடுத்து ஏழைகளுக்கு சதக்கா பண்ணி தோட்டத்தை வித்து அந்த காசை வாங்கி எல்லாம் ஒரு 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 உருண்டையிலே மாறுபடுகிறது. வரலாறை நம்பாதவர்கள் பிரச்சனை இல்லை, நம்பினவர்களுக்கு தான் இந்த வரலாறு. நல்லடியார்களிடமிருந்து பெறப்பட்ட ஒரு கவலம் உடலுக்குள்ளே ரசாயன மாற்றத்தை அல்ல, டோட்டலா எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடுகிறது. கடைசியில தோட்டத்தை விற்று அதன் காசை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டு நான் அல்லாஹுவை தேடி போகிறேன் என்று சொல்லி காலார நடந்து கிளம்பியவர்கள் தான் ஹஜா முஹைனுத்தீன் சிஷ்டி. தங்கள் சொந்த மண்ணான சிஜிஸ்தான் ஹுராசான் பகுதியில இருந்து கிளம்பியவர்களின் கால்கள் சமர்கந்தை நோக்கி நடக்கிறது. அன்றைக்கு மிகப்பெரிய இல்மின் கேந்திரமாக இருந்த நகரங்கள் சமர்கந்து, புகாரா போன்றவைகள். அதை நோக்கி தங்களுடைய காலை செலுத்துகிறார்கள். சமர்கந்திலே வைத்துதான் இம்சு முடித்தார்கள். சமர்கந்திலே வைத்துத்தான் நிறைய இல்முகளை எல்லாம் கற்றார்கள் என்று மிர்ஆத்துல் அஸ்ரார் நூலிலே இவர்களின் மாற்றத்திற்கான காரணம் பதிவாக இருக்கிறது. மிர்ஆத்துல் அஸ்ரார் நிறைய சூஃபியாக்களின் வரலாறுகளை எழுதுகிற நூல். ரகசியங்களின் கண்ணாடி என்பது அந்த நூலுக்கு பெயர்.